டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நார்வேலேருந்து பிஎன் பைக் மார்க். இது பார்த்திங்கன்னா ஜாவா 72 மாடலு. இதில் என்ன ஒரு ஆல்ட்ரேஷனாக எலக்ட்ரிக்கல் வந்து ஓல்டு மாடல் வண்டி எல்லாருக்கும் தெரியும். சாதாரண பாயிண்ட் வண்டி எலக்ட்ரானிக்காக மாற்றிருங்க. எலக்ட்ரானிக்னா ஏற்கனவே அவர் வண்டி ஓனரே பண்ணியிருக்காங்க. எங்கேயோ கொடுத்து முழுக்க சிடி விண்டு கண்ட்ரோல் பண்ணி பாயிண்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த வண்டியில் வந்து பேட்ரி செட் பண்ணிக்குது. 12 5 ஆம்பியர் பேட்ரி. அதே மாதிரி இண்டிகேட்டர் ப்ளஸரு ஃப்ளாஷரு எல்லாமே வந்து டிசி டைப்பாக பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் ஃபுல்லாக டிசியில் பண்ணியிருக்கோம் பேட்ரி இருக்கிறனால. அது மாதிரி இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதாவது அசாடு மாடல் பண்ணிக்குது இண்டிகேட்டரை வந்து. இப்படி அசாடு பண்ணுறனால அவருக்கு வந்து ஒரு 32 மட்டும் இண்டிகேட்டர் வந்து நம்ம எரிய வச்சுக்கலாம். இப்போ எல்லா வண்டி லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே அதான் பண்ணுறாங்க. ஓல்டு வண்டியிலும் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு. ஓல்டு வண்டியில் எதுனாலும் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்ட்டு. எதுவும் முடியாத எதுவுமே இல்லை எலக்ட்ரிக்கலில் அப்படின்னு தான் அந்த வீடியோ மெயினாக பதியிருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக்காக மாற்றினால ஒரு மழை டைமில் ஒரு சர்வீஸ் பண்ணல ஸ்டார்டிங் டைம்லேயே வராது. ஆனால் பாயிண்ட் வண்டி தெரியும் உங்களுக்கு, தண்ணி பட்டோன்னே வண்டி ஆஃப் ஆயிரும், ட்ரபிள் இருக்கும், கிக்கு ரிவல்ஸ் அடிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த வண்டிங்களில் உண்டு. எலக்ட்ரானிக்காக இருக்கனால ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அது மாதிரி டெய்லாம்புக்கும் உங்களுக்கு எல்இடி தான். இதனால் பேட்டரியுடைய பேக்கப் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரேக் பல்பும் எல்இடி தான், டெய்லாம் பல்பும் உங்களுக்கு எல்இடி தான் பண்ணியிருக்கோம். இந்த அசாடு பண்ணுறதுனால என்னென்னா ஒரு அட்வான்டேஜ்னால் வண்டியை வந்து உங்களுக்கு ஒரு பைபாஸில் போகிறீங்க, 4-வே இண்டிகேட்டர் வந்து 4மே யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் அசாடு சுவிட்சு. இது ஆக்சிலேட்டரும் உங்களுக்கு நவீனமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சிலேட்டர் பழைய டைப்பை எடுத்துகிட்டு லேட்டஸ்ட் டைப் ஆக்சிலேட்டர் பண்ணியிருக்காங்க. இதிலே உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுக்கலாம். அதுமாதிரி யமஹா RX 100 சுவிட்சு மவுண்டு செட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ஒரு லுக்காக இருக்கும் ஜாவா வண்டிங்களில். இண்டிகேட்டரு நம்ம யூஸ் பண்ணுறது ஹெட்லைட் ஆன் ஆஃப் எல்லாமே இதிலே இது பண்ணிக்கலாம். அந்த அசாடு பண்ணுறதுனால என்னென்னா அசாடு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து ஃபேஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. டூமுக்குள்ள ஹெட்லைட் டூமுக்குள்ள எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு ஆரணும் பேட்ரி இருக்கனால நல்ல சவுண்டு குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு பேட்ரி இருக்கனால சவுண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியில் ஒரிஜினலாக பேட்ரிலாம் வராது. பேட்ரி இருக்கிற வண்டி டைப்பும் இருக்குது, பேட்ரி இல்லாத டைப்பும் இருக்குது. இது வந்து பேட்ரி எல்லாமே எலக்ட்ரிக்கலில் வச்சதுனால அப்படி இருக்குது. உங்களுக்கு அசாடு ஒர்க் ஆகுது தெரியும். ஒரு 32 விதமாட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து மாறி மாறி இருக்கும். பைபாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசாடு வந்து. 4 இண்டிகேட்டருமே ஒரே டைமில் ஃப்ளாஷிங் ஆகனால அது ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுமாதிரி இந்த எலக்ட்ரானிக்காக பண்ணுறதுனால வண்டியினுடைய பீட்டும் கரெக்டாக இருக்கும். பீட்டு வந்து மாற்றங்களே வராது. ஏன்னா பாயிண்ட் வேணால் உங்களுக்கு பீட் அடிக்கடி பாயிண்ட் செட் பண்ணுற மாதிரிக்கு ஏற்ற மாதிரி தான் பீட் இருக்கும். எலக்ட்ரானிக்காக இருக்குன்னா பீட்டிங் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும். அந்த மேக்னெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக்காக பண்ணியிருக்கு. பழைய வண்டியை வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றலாம் எலக்ட்ரிக்கலில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ் நண்பர்களே.